நம்முடைய நிகழ்ச்சிகளை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து பாருங்கள். ஒரு காலத்துல திமுக கூட்டணி அப்படின்னு தம்பட்டம் அடித்த சில கட்சிகள் சற்றே கூட 22 கட்சிகளுடைய ஆதரவுடன் திமுக இந்த 2026 தேர்தலை சந்தித்தது. ரொம்ப இருமாப்போட இருந்த ஒரு கூட்டணி எது அப்படின்னா திமுக கூட்டணி தான். அதுல எஸ்பெஷலி காங்கிரஸ் அந்த நேரத்துல பேசின பேச்சுக்கள், காங்கிரஸ் கூட இருந்த மற்ற கூட்டணி கட்சிகள் எல்லாமே சேர்ந்து பயங்கரமா ஒரு நாங்கள் ஆர்எஸ்எஸ்க்கு எதிரானவர்கள், பிஜேபிக்கு எதிரானவர்கள், திமுகவுடைய கூட்டணியில தொடர்ந்து 10 வருஷம் இருக்கிறோம், நாங்கள் வெற்றி கூட்டணி, எங்களுக்கு எதுவும் ஆகாது, நாங்க தான் வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தம்பட்டம் அடிச்சுக்கிட்டு எத்தனையோ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அந்த கூட்டணியை உடைக்க நம்முடைய அதிமுக வந்து எத்தனையோ முயற்சிகள் எடுத்தது. இதோ விடுதலை சித்த திருமாவளவன் வந்துட்டாரு, இதோ கம்யூனிஸ்ட் கட்சி வந்துட்டாங்க, அவங்க வந்து இந்த கூட்டணி கட்சியில வந்து சீட்டு சரியா பேரம் படியல, இவங்க வந்துடுவாங்க அவங்க வந்துடுவாங்கன்னு சொல்லி 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 அந்த கூட்டணியை உடைக்க எவ்வளோ முயற்சி பண்ணாங்க. அது 2026 தேர்தலுக்கு முன்னாடி சற்றே 2026 ஏப்ரல் மாதம், அதாவது நீங்க வந்து மார்ச் மாசம் வரைக்கும் கூட அந்த கூட்டணி எப்படின்னா உடஞ்சிருமான்னு சொல்லி பார்த்தாங்க. ஆனா அந்த கூட்டணி உடையாம ஸ்ட்ராங்கா இருந்தது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா தேர்தல் முடிவுகள் வந்தா கிட்டத்தட்ட சில பேர் விடுதலை கட்சிகள்லாம் விடுதலை சிறுத்தை கட்சிகள்லாம் வந்து கிட்டத்தட்ட காங்கிரஸ் போன்ற கட்சிகள் வந்து 2 பேருடையுமே, அதாவது தாவேகா கூடயும் திமுக தொடர்ந்து கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. ஆனா தாவேகா கிட்ட பேசி 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 தன்னுடைய பேரத்தை உயர்த்தி திமுக அதிகமான சீட்டு வாங்க முயற்சி பண்ணாங்க. ஆனா அது காங்கிரஸ் பலன் அளிச்சது, விடுதலை சிறுத்தைகளுக்கு வந்து பலன் அளிக்கல. இது எல்லாமே வந்து தேர்தல்ல ஒரு ரிவர்ஸ், அதாவது அப்படியே எதிர்மறையா வந்து நடந்துடுச்சு. அது நம்ம பார்த்தோம், தேர்தல் ரிசல்ட்ல பார்த்தோம். என்னை பொறுத்த வரைக்கும் திமுக வாங்கிய பெரும்பாலான ஓட்டுகள் வந்து திமுகவின் வாக்குகள் தான். திமுக கூட்டணி கட்சியோட வாக்குகள் வந்து சரியான முறையில வந்து அந்த திமுக கூட்டணி கட்சிக்கு மாறல. ஏன்னா கிட்டத்தட்ட அந்த 2026 ஜனவரி மாசத்துல இருந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து இந்த கட்சிகள், காங்கிரஸ் கட்சியோ இல்ல விடுதலை சிறுத்தை கட்சி டபுள் கேம் ஆனதோ, இல்ல காங்கிரஸ் கட்சியோ டபுள் கேம் ஆனதோ, சிபிஎம் வந்து பெருசா பண்ணலனா கூட, ஆனா அவங்களுடைய அந்த மோட்டிவ் வந்து வெளிப்படையா வந்து அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு நிலைமையில இருக்கணும்னு சொல்லி அந்த நேரமா இருக்கு. ஆனா சிபிஎம் பத்தி நம்மளால குறைவா மதிப்பிட முடியாது. அந்த தோழர்கள் வந்து எப்பவுமே ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளுங்க, ஐடியாலஜில ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளுங்க, கட்சிக்கு ரொம்ப ஒபே பண்ற ஆளுங்க. ஸோ அவங்களுடைய வாக்குகள் வந்து கண்டிப்பா திமுகவுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கும், திமுக ஓட்டு வந்து அவங்களுக்கும் டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கும். ஆனா அதை தவிர ஐயுஎம்எல் கட்சிலாம் வந்து ஒரு இஸ்லாமிய ஒரு எப்படி பிஜேபி மாதிரி எப்படி இந்து மதவாத கட்சி பிஜேபி நம்ம வந்து ஒரு பக்கம் மட்டும் தான் நம்ம பிஜேபி அடிக்கிறோமே தவிர, அதே போல இஸ்லாமிய மதவாத கட்சியான ஐயுஎம்எல் வந்து அவங்க பேசும்போது எல்லாமே என்ன பேசுறாங்க அப்படின்னா, வெறும் நம்ம பிஜேபி மட்டும் இதுல குறை சொல்றதுக்காக நம்ம கிடையாது. மத கட்சிகள் பிஜேபினா கண்டிப்பா ஐயுஎம்எல் ஒரு மத கட்சி தான். அதே மாதிரி மனிதநேய மக்கள் கட்சி எல்லாமே வந்து எது ஒரு மதத்தை சார்ந்த ஒரு கட்சி இருக்கிறதோ அது வந்து கண்டிப்பா மத சார்புள்ள கட்சி தான். அந்த வகையில் ஐயுஎம்எல் கட்சி சேர்ந்தவங்க என்ன சிறுபான்மை மத சார்பை சிறுபான்மை மதம் சம்பந்தப்பட்ட கட்சி, அது பெரும்பான்மை மதம் சம்பந்தப்பட்ட கட்சி. இந்த சிறுபான்மை மதம் சம்பந்தப்பட்ட கட்சி வந்து பெரும்பான்மை மதத்தை கொண்டவர்ல போய் தாக்க முடியாது. ஆனா பெரும்பான்மை மதத்தை கொண்ட கட்சி வந்து சிறுபான்மை மதத்தை கொண்டு வந்து தாக்கலாம் அப்படின்றதுனால்தான் அதை வந்து ஒரு பெரிய ஒரு பேரழிவா பாக்குறாங்க தமிழக மக்கள் வந்து, அது ஒரு எதிர்கட்சியா பாக்குறாங்க. ஆனா ஐயுஎம்எல் போன்ற இஸ்லாமிய கட்சிகள் மற்றும் இங்க பெரும்பாலும் கிறிஸ்தவ கட்சின்னு சொல்லி ஒண்ணு தமிழ்நாட்டுல பெருசா இல்லை. அதுக்கப்புறம் தான் நம்முடைய எல்லாமே சேர்ந்துச்சு, நம்முடைய தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கிற எல்லா டாப் லீடர்ஸுமே வந்து கிறிஸ்தவ கட்சியா இருந்தது. அது நம்ம கிறிஸ்தவ நம்ம முத்திரை கொடுத்த விரும்பல, இருந்தாலும் வந்து அது கிறிஸ்தவ மதத்தை சில பேருக்கு வந்து கண்டிப்பா சப்போர்ட் பண்ற ஒரு கட்சியா தான் தமிழக வெற்றி கழகம் இருக்கு. அது தவறு இல்லை. ஏன்னா ஒரு கட்சியில ஒரு தலைவரோ இல்ல ஒரு முக்கியமான ஆட்கள் வந்து கிறிஸ்தவ அமைப்பில் இருக்கான்றதுனால அது மொத்தமே வந்து ஒரு கிறிஸ்தவ கட்சியை நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. எப்படி இந்துக்கள் வந்து எல்லா கட்சியும் எல்லா மதத்தையும் ஒரே மாதிரி பாக்குறாங்களோ அதே மாதிரி பெரும்பாலான ஆட்கள் அப்படி இல்லைன்னா வெறும் இந்துக்களுடைய இதுதான் பார்த்தாலும் பிஜேபி தான் இங்க வந்திருக்கும். அதே மாதிரி கிறிஸ்தவர்களும் கிறிஸ்தவ மக்களும் வந்து பெரும்பாலும் அந்த மதம் சம்பந்தம்லாம் நல்லவர்கள், அதே மாதிரி பார்த்து எல்லா மதத்திலையும் போடுறாங்க. இருந்தாலும் அந்த தனிப்பட்ட ஒரு மதத்துக்கான கட்சியா வந்து கிறிஸ்தவ மதத்துக்கான கட்சியா தமிழ்நாட்டுல எதுவும் இல்லை. அது நம்ம இதெல்லாம் ஒரு போற வச்சிருவோம். வச்சுட்டு நடக்க போறது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த 2026 தேர்தலுக்கான ஒரு கூட்டணியாக இருந்த திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு சுக்குநூறா இல்ல, திமுக மட்டும் தனியா வந்துச்சு, மற்ற எல்லா கட்சியுமே வந்து கிட்டத்தட்ட தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி போயாச்சு. இன்னும் எதுவும் போகாம இல்லை, எல்லாமே போயாச்சு. உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், சிபிஎம் வெளில இருந்து ஆதரவு தராங்க. விடுதலை சிறுத்தை திருமாவளவன் மற்றும் காதர் மதியினுடைய ஐயுஎம்எல் கட்சி வந்து கூட்டணி கட்சிக்கே போயிட்டாங்க.
இப்ப துரை வைகோ போடுறது என்ன பேசிட்டு இருக்காங்க அப்படின்றத நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். ஸோ இப்போ நம்ம இந்த காணொலி என்ன பண்ண போறோம் அப்படி என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இவங்கெல்லாம் ஏன் வந்து இப்படி போய் குழம்புறாங்களா, இல்ல அவங்க குழம்புறாங்களா, இல்ல நம்மள குழப்புறாங்களா அப்படின்றதான் இப்போ ஒரு $1 மில்லியன் கொஸ்டினா இருக்கு. என்ன அப்படின்னா, இது வரைக்கும் நடந்த தேர்தலில் பாத்தீங்கன்னா கரெக்டா எலெக்ஷன் நடக்கிற வரைக்கும் மட்டும்தான் இந்த கூட்டணி கட்சியோட பேரை வந்து அது அந்த அரசியல் தெரிஞ்சவங்களே வந்து உச்சரிப்பாங்க. அந்த தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறமா வெறும் பெரிய தலைவர்களான திமுக என்ன சொல்லுது, வெற்றி பெற்றா அதிமுக வெற்றி பெற்றா அதிமுக என்ன சொல்லுது, மற்ற இந்த சின்ன சின்ன கட்சியோட பேச்சை வந்து என்னைக்குமே வந்து தமிழக மக்களோ இல்ல வாக்காளர் பெரிய ஒரு பொருட்டா எடுத்தது கிடையாது. போராடுவாங்க, அந்த மாதிரிதான் பண்ணுவாங்களே தவிர இன்னைக்கு இன்றைய தமிழக அரசியல்ல வந்து தமிழ்நாட்டு அரசியல் தீர்மானிக்கக்கூடிய சக்திகளாக வந்து இந்த சிறிய சிறிய கட்சிகள் தான் வந்திருக்கிறாங்க. சிபிஐ சிபிஎம்ன்றது எவ்வளவு பெரிய கட்சி இன்னைக்கு தேஞ்சி இந்த மாதிரி ஆனதுக்கு காரணம் அவர்களே தான், வேற யாரும் கிடையாது. அவர்களும் காங்கிரஸும் வெளியில இருந்து பார்த்தா கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான ஒரு எண்ணம் கொண்ட கட்சிகளா தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்க தேசிய அளவில் இருக்கும் கட்சிகள். சரி, இப்போ இந்த சிபிஐ சிபிஎம் என்ன பண்றாங்க, இன்னைக்கு என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, நம்ம வந்து திமுக கூட தொடரல, என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஏன்னா அவங்களாம் ஒன்னா ஒத்துமையா இருந்தவங்களாம் அவ்வளவு தம்பட்டம் பேசினவங்க, நாங்களாம் யார் தெரியுமா, அப்படியே ஒன்னா நிக்கிறோம், அடிக்கிறோம், வெற்றி பெறுறோம், தமிழக மக்களுக்காக உழைக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு திமுக ஒரு கஷ்டமான ஒரு சூழல் இருக்கும்போது கை கொடுக்காமல் உடனே சென்ற காங்கிரஸ், நம்ம ஆல்ரெடி ரொம்ப அவங்கள பத்தி பேசிட்டோம். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா திரு விடுதலை சிறுத்தைகள் திரு திருமாவளவன் மற்றும் ஐயுஎம்எல் திரு காதர் மொய்தீன். அதுலயும் ஐயுஎம்எல் திரு காதர் மொய்தீன் அவர்கள் பேசின பேச்செல்லாம் நம்ம கேட்டோம்னா, ஐயோ இவரெல்லாம் வரவே மாட்டாருங்க அப்படின்னு நினைச்ச ஆள்லாம் வந்து திமுக விட்டு வெளில வந்துட்டாரு. நம்ம அவரை பத்தி லெட்டரா பார்ப்போம். இப்ப இந்த சிபிஐ சிபிஎம் வந்து என்ன காரணத்துக்காக திமுக விட்டு வெளில போறாங்க அப்படின்றது வந்து ஒரு சின்ன ஒரு விஷயம் நம்ம பார்த்தா நம்மளுக்கு புரிஞ்சிடும். சிபிஐ சிபிஎம் வந்து ஜென்ரலா வந்து ஒரு தேசிய அளவு கட்சி. எங்க காங்கிரஸ் இருக்கோ அங்க அது சிபிஐ சிபிஎம் இருக்கிறது தான் அவங்களுக்கு அது நல்லது. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட ஒரே எதிரி, அவங்க எதுக்காக கட்சி ஆரம்பிச்சாங்க, எதுக்காக கட்சி நடத்துறதா அவங்களே சுத்தமா மறந்துட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். தொழிலாளர்களுக்காக ஒரு ஒரு அருமையான சித்தாந்தத்தோட ஆரம்பிக்கப்பட்ட கட்சி சிபிஐ. அது இன்னைக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னா, மதவாதத்துக்கு எதிரான ஒரு கட்சியா அவங்கள நிலைநிறுத்திடுறாங்க. அவங்களோட கொள்கையே என்னன்னா, மதவாதத்துக்கு எதிரான ஒரு கட்சி நம்மளோட கட்சி, மதவாதத்துக்கு சம்பந்தப்பட்ட இவங்களோட நம்ம சேர மாட்டோம் அப்படின்ற, அதுவும் பிஜேபி ஒழிப்பது மட்டும்தான் நம்மளோட கட்சியுடைய குறிக்கோள் அப்படின்ற மாதிரி சிபிஐ காங்கிரஸ் மாதிரி வந்து ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. ஸோ அவங்க காங்கிரஸ் கூட இருக்கிற வரைக்கும் தான் அவங்களுக்கு அது நல்லது அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. பொதுவாகவே சொன்னாங்க, 2026 தேர்தல் நடக்கும்போதே சொன்னாங்க, காங்கிரஸ் வந்து ஒரு மிக முக்கியமான கட்சி. என்ன காரணம்னா, தேசிய எண்ணம் கொண்ட பல பேர் வந்து காங்கிரஸ் என்ன முடிவு எடுக்குதோ, ஏன்னா காங்கிரஸ் தான் பிஜேபி எதிரான ஒரு கட்சி வந்து கட்டமைக்கப்படுது. அப்போ அந்த காங்கிரஸ் என்ன முடிவு எடுக்குதோ அது கூட தான் அதனுடைய சம்பந்தப்பட்ட கட்சிகள்லாம் சென்று சேரும் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாங்க. அந்த வகையில பாத்தீங்கன்னா காங்கிரஸ் வெளியில போன உடனே சிபிஐ சிபிஎம் மற்றும் ஐயுஎம்எல் போன்ற கட்சிகள் வந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா விடுதலை சிறுத்தை கட்சியில் வந்து யோசிச்சிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனா அவங்களுக்குமே வந்து என்ன தேவைப்பட்டது அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு காங்கிரஸ் அப்படின்றது வந்து ஒரு ஒரு சில நேரம் வந்து ரொம்ப அவங்களுக்கு அட்வான்டேஜா இருக்கும்னு அவங்க நினைக்கிறாங்க. அதுவும் தாவேக்கா கூட போகும்போது ஃபியூச்சர் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி விடுதலை சிறுத்தை நினைச்சாங்க. இன்னைக்கு சிபிஐ சிபிஎம் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, நம்ம இந்த கூட்டணியில தொடரப்போவதில்லை அப்படின்னா என்ன அர்த்தம், அவங்க என்ன மாதிரி சொல்ல வராங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா மக்கள் மனசுல வந்து ஏத்த வராங்க. என்னன்னா அவங்க மேல எந்த தப்புமே கிடையாது. அந்த கூட்டணி உடஞ்சிடுச்சு, காங்கிரஸ் வெளில போயிடுச்சு, ஐஎம்எல் வெளில போயிடுச்சு, விடுதலை சிறுத்தைகள் வெளில போயிடுச்சு, அதனால நாங்களும் வெளில போயிடுறோம். இப்போதைக்கு நாங்க கூட்டணி இல்லை, ஆனா நாங்க எந்த கட்சி கூட்டணியுமே இல்லை, தேவைப்படும் போது அந்த தேர்தல் நடக்கும்போது அந்த தேர்தல் நடந்த மாதிரி நம்ம வந்து மாத்திப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு சூழலை ஏற்படுத்தியிருக்கிறாங்க. ஆனா அதுல ஒரே ஒரு முக்கியமான பாயிண்ட் ஒண்ணு சொல்றாங்க. அது என்ன அப்படின்னா, திமுகவும் சரி, அதிமுக, தாவேக்கா இந்த மூன்றுமே எங்களுக்கு தேவைப்படும் கட்சிகள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. காரணம் என்ன அப்படின்னா, எந்த கட்சி ஆட்சி அமைச்சாலும் இதனுடைய சிபிஐ சிபிஎம்னுடைய அந்த 2-4 வாக்குகள் வந்து இதன் மூலம் வந்து கண்டிப்பா வந்து தொடர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏதோ ஒரு காலகட்டத்துல வந்து திரு விஜய் அவர்கள் வந்து தன்னுடைய தமிழக வெற்றி கழகத்தை சரிவரை நடத்தவில்லை அப்படின்னா, வேற ஒரு கூட்டணி அமைக்கும் போது கூட இந்த 4 கட்சியோட எம்எல்ஏக்கள் வந்து திமுக வந்தாலும் ஆதரிப்போம், அதிமுக வந்து ஆதரிப்போம் சொல்வதன் மூலமா அது எங்க போனாலுமே வந்து, ஆனா அது பிஜேபி எதிராக இருக்கக்கூடிய ஒரு கூட்டணியில தொடருவோம் அப்படின்னு அவர் சொல்றது வந்து ஒரு சின்ன கலக்கத்தையும் வந்து தாவேக்கா மத்தியில ஏற்படுத்தியிருக்கோம். ஆனாலும் அவருடைய இன்றைய நிலைமை வந்து தாவேக்காவுக்கு சப்போர்ட்டாவோ இல்லை பிஜேபிக்கு சப்போர்ட்டாவோ இல்லாம ஒரு நியூட்ரலா இருக்கிற மாதிரி ட்ரை பண்றாங்க. அது எப்படி பார்த்தாலும் உள்ளாட்சி தேர்தல் மற்றும் நம்ம நடைபெற இடைத்தேர்தல் வந்து கண்டிப்பா அந்த புட்டு உடஞ்சுதான் ஆகணும், அந்த தேங்காய் உடஞ்சுதான் ஆகணும். இந்த மாதிரி பேசுறதுக்காக அதுக்கப்புறம் ஒர்க் அவுட் ஆகாது. அதுக்கடுத்து நம்ம ஐயுஎம்எல் மற்றும் திரு
திருமாவளவன் அவர்கள் இவங்களும் அதே மாதிரி தான், அதே கதை தான் ஓட்டுறாங்க. போட்ல இருந்துட்டு இந்த பக்கமும் கயிறை போடுறாங்க, அந்த பக்கமும் கயிறை போடுறாங்க. இந்த பக்கம் வர மீனியும் அள்ளுவோம், அந்த பக்கம் வர வலைய மீனியும் அள்ளுவோம். எது நம்மளுக்கு அதிகம் வருது அந்த பக்கம் சாஞ்சிரும் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேருமே என்ன பண்றாங்க, நம்ம வந்து திமுக வெற்றி பெற்றோம், ஆனா இன்னைக்கு வேற வழி இல்லாம தாவேக்கா கூட டிராவல் பண்றோம், ஆனா தாவேக்கா விட்டு விட முடியாது, திமுக கழட்டி விட்டுற முடியாது. இந்த மாதிரி ஒரு மோட்டிவ்லயே தான் இந்த ரெண்டு கட்சியும் பேசிட்டே இருக்காங்களே தவிர, இதை எந்த திமுக காரணம் நம்மள, எந்த தாவேக்கா காரணம் நம்மள, இவங்களையும் அதே மாதிரி தான் மதில் மேல் பூனை போலவே இவங்க இருப்பாங்க. அதுக்கு ஒரு உதாரணம் வந்து திருமாவளவன் வந்து அவர் பேசிய பேச்சுகள் வந்து கொஞ்சம் நெஞ்ச பேச்சு கிடையாது. நம்முடைய தமிழ் வெற்றி கழகத்தை வந்து பிஜேபியினுடைய பி டீம், பிஜேபி பெற்றெடுத்த பிள்ளைன்னு ஏற்கனவே கமலஹாசன் சொன்னாரு. அவங்க கூட வந்து அதே கூட்டணியில உட்காந்து சீமான் சார் சொல்லுவாரு. அதே மாதிரிதான் என்ன பண்ணாரு, கமலஹாசன் வந்து பிஜேபி பெற்றெடுத்த பிள்ளைன்னு சொல்லி முதல்ல அறிக்கை விட்டவரு, அந்த கமலஹாசன் இருந்த திமுக கூட்டணியில உட்காந்து அவர் மேல தோல் கை போட்டு இருக்கும் போதே பல பேருக்கு தெரியும் இதேதான் விஜய் கிட்டையும் பண்ண போறான்னு சொல்லிட்டு. அதே மாதிரி பிஜேபி பெற்றெடுத்த பிள்ளையான விஜய் கிட்ட வந்து ஒரே ஒரு அமைச்சர் பதவிக்காக போய் சேர்ந்துட்டாங்க. பட் அவங்களுடைய அந்த கட்சிக்கு வந்து அந்த அமைச்சர் பதவி அப்படின்றது ஒரு மிகப்பெரிய பூஸ்டா இருந்தா கூட, ஒரு ஜென்ரலா வந்து ஒரு பொதுமக்கள் பார்வையில் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் பேசிய வார்த்தைகள் வந்து அப்படியே அன்னைக்கு ஒரு பேச்சு இன்னைக்கு ஒரு பேச்சு அப்படின்றது வந்து 100% வந்து எல்லாருக்கும் வந்து தெளிவா தெரிஞ்சுது. அவங்கெல்லாம் கூட பரவாயில்ல, தேர்தலுக்கு முன்னாடி தேர்தலுக்கு பின்னாடி பேசினாங்க. தேர்தலுக்கு பின்னாடி ஒரு 2 கட்டனாவே பேசிட்டே இருந்தாங்க. காங்கிரஸ் போனதுக்கு அப்புறமா இவங்க இப்படியும் போலாம், அப்படியும் போலாம், இப்படியும் போலாம், அப்படியும் போலான்றது தேர்தல் முடிவு வந்த அன்னைக்கே பல பேருக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. ஏன்னா அவங்க ஆல்ரெடி தாவேக்காட்டி பேசியிருந்தாங்க, திமுக பேசினாங்க, அதிமுக 3 கட்சிகளுடைய தொடர்பு தான் இருந்தவங்க இந்த சின்ன சின்ன கட்சிகள். ஏன்னா அவங்களுக்கு வேற வழி கிடையாது, தனியாக அவங்களால ஜெயிக்கவே முடியாதுன்ற எண்ணத்துக்கு அவங்க வந்துட்டாங்க. அவங்க போராடலாம் தயாரில் ஏதோ ஒரு கட்சி கூட ஒட்டிக்கிட்டு இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை தவிர அவங்களுக்கு வேற எண்ணம் கிடையாது. இதுல நம்ம மிகப்பெரிய ஒரு ஒரு காமெடியாவே பாக்குறது யாருன்னா ஐயுஎம்எல் காதர் மைதீன் அவர்களுடைய பேச்சுக்கள் தான். அவர் வந்து தேர்தல் முடிஞ்சு இந்த மாதிரி ஒரு முதல் டைம் தாவேக்கா போய் கேட்கும்போது, அந்த ஒரு இஸ்லாமிய நண்பர் போய் அங்க போய் கேட்கிறாரு, முஸ்தபா போய் கேட்கும்போது ஐயுஎம்எல் காதர் மைதீன் சொன்னதெல்லாம் பார்த்தோன்னா அசந்துட்டேன். என்னடா மனுஷன், இந்த மாதிரி ஒரு மனுஷனாடா, நாங்க முன்னாடியே திமுக தான் இருந்தோம், இப்போ திமுக தான், பின்னாடி திமுக தான் இருப்போம், வேற கட்சியோட இருக்கவே மாட்டோம் அப்படின்னு சொன்னதை கேள்விப்பட்டோம்னா நான்லாம் வந்து அசந்துட்டேன். என்னடா இப்படியாப்பட்ட ஒரு மனுஷன் வந்து ஒரு கட்சியில ரொம்ப பெரிய விஷயம், இந்த மாதிரி வந்து ஒரு கொள்கைக்காக இந்த மாதிரி ஒரு கூட்டணியை விடாம திமுக காங்கிரஸ் ஒரு பக்கம் ஓடி போயிடுச்சு, இந்த பக்கம் சிபிஎம்மும் நம்முடைய விடுதலை திருமணம் நாங்க பேசி முடிவெடுப்போம்னு சொல்றாரு. ஆனா இவர் இவ்வளவு போல்டா பேசுறாரு, உண்மையா வந்து ஒரு மிகப்பெரிய ஆள்றா அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தேன். பட் 2ஆம் டைம் போய் கேட்கறாங்க, என்னடா ஃபர்ஸ்ட் மேனா இருப்ப மாதிரி 2ஆம் டைம் போய் கேட்கறாங்களே அப்படின்னு பார்த்தா நமக்கு தெரியல. இவர் வந்து தெளிவா சொல்லிட்டாரு, நேற்றும் திமுக இன்றும் திமுக நாளைக்கும் திமுகன்ட்டாரு. இவரோட பண்ண போறாரு. இப்போ செகண்ட் டைம் கேட்கும் போதும் அப்பயும் மறுத்துட்டேன், நேற்றும் திமுக இன்றும் திமுக நாளைக்கும் திமுக அப்படின்னாரு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் 3ஆம் டைம் போய் பார்த்தா நம்ம ஒரு சீட் இது கொடுத்துட்டாரு, ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துட்டாரு தாவேக்காக்குனாங்க. அண்ணாடா இந்த மனுஷன் எப்படி பேசினா எப்படி ஆயிட்டான்னு சொல்லி பார்த்தா மறுபடியும் பார்த்தா அந்த லெட்டர் வந்து கேன்சல் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சரி இவர் வந்து எப்படியாப்பட்டது தெரியலன்னு பார்த்தா அப்படியே அடுத்த நாள் வந்து அவரே கூப்பிட்டு நாளை நான் அவங்க எல்லாரும் கூப்பிட்டு இருந்தா லெட்டர் நான் வந்து உங்களுக்கு வந்து ஆதரவு தர சொல்லி லெட்டர் எழுதி கொடுத்தது பார்த்தேன் அப்படின்னா தெரிஞ்சது, ஓஹோ இவர் அந்த மாதிரி வாய்ப்புல இருக்குது. இவர் பேசுறது எல்லாமே கலைஞர் அவர்கள் அப்படிதான் பழம் நழுவி பால் விந்தது அப்படின்னு வர. அப்புறம் கடைசியில் வந்து என்ன பச்சு வேற வழி இல்லாம தேமுதிமுகவுடைய விஜயகாந்த் வந்து விட்டு போனோன்னே போயிட்டு போறான் போடா அப்படின்னாரு. அதே மாதிரிதான் காதர் மைதீன் அவர்களும் வந்து நேத்து ஒரு பேச்சு இன்னைக்கு ஒரு பேச்சு, இவங்களாவது எலெக்ஷன் முன்னாடி ஒரு பேச்சு எலெக்ஷன் அப்புறம் ஒரு பேச்சு, இவரு காலையில ஒரு பேச்சு சாயங்காலம் ஒரு பேச்சுன்னு சொல்லி தன்னைத்தானே மாற்றிக்கொண்ட ஒரு கையவராதான் எனக்கு தெரியறத தவிர ஒரு உண்மையான இஸ்லாமியர் வந்து அது எப்படின்னு எனக்கு தெரியும். அந்த கட்சியே வந்து பாருங்க, அந்த கட்சியில வாக்களித்தவங்க எல்லாமே மு.க. ஸ்டாலின் தான் முதல்வராக தான் வாக்களிச்சாங்க. அந்த வாக்களிச்ச மக்களுக்கு இவ்வளவு பெரிய துரோகம் பண்ணி நம்ம போறோமேன்ற எண்ணம் கூட இல்லாம ஒரு இஸ்லாமியர் வந்து மற்றவங்களாம் கூட பரவாயில்ல, அவங்களாம் வந்து ஒரு கொள்கை கோட்பாடு உங்களுக்கு வந்து மெயின் கொள்கை இஸ்லாம் தான். இஸ்லாம்ல இந்த மாதிரி நம்பிக்கை துரோகம் பண்றத எப்படி வந்து அது வந்து அலோவ் பண்ணுது அப்படின்றது நமக்கு தெரியல. அப்படியாப்பட்ட அமைச்சர் பதவி உங்களுக்கு தேவையா அப்படின்னு பார்த்தா அதே காதர் மைதீன் சார் என்ன சொல்றாரு, மறுபடியும் என்னங்க ஒரு அமைச்சர் பதவி தெரியுங்க, 2 எம்எல்ஏகளா 2 அமைச்சர் பதவி தரலாமான்னு கேட்கும்போது ஒரு முகத்தெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா இவராடா அவரு அப்படின்ற மாதிரி நம்மள நினைக்க தோன்றுது. ஐயுஎம்எல் கட்சியுடைய ஒரு கோட்பாடு என்ன, நமக்கு என்ன தெரியுது, அரசியல் அப்படின்னா ஒரு சாக்கடை தான், ஆனா இவ்வளவு ஒரு கேடு கிட்ட சாக்கடையா இருக்குன்னு சொல்லி நான் எதிர்பார்க்கவே இல்லை. சரி இதெல்லாம் முடிஞ்சு போச்சு, இப்ப மிச்சம் மீதி என்னடா யார் இருக்கான்னு பாத்தீங்கன்னா இப்ப அடுத்து இருக்கக்கூடிய வைகோ, துரை வைகோ எல்லாமே திமுக தான். இவங்களுக்கு நல்ல வேலை, இவங்களுக்கு வந்து தனியா இவங்க வந்து சின்ன குத்துந்தானா அவரே சொல்றாரு பச்சையா, சின்ன குத்தா நான் தாங்க முதல்ல போய் நின்று இருப்பேன், காங்கிரஸ்ல எனக்கு அப்புறம் தாங்க வந்திருக்க முடியும், நான் தாங்க ஃபர்ஸ்ட் ஆளா போய் சீட்டை போட்டிருப்பேன்னு சொல்லிட்டு அவ்வளவு போல்டா வெக்கமானமே இல்லாம எப்படி வந்து இந்த மாதிரி இவங்கெல்லாம் பேசுறாங்க அப்படின்னு சொல்லி தெரியல. இவங்களுக்கு வாக்களித்தவங்க யாருமே வைகோ முதலமைச்சர், துரை வைகோ
துணை முதலமைச்சர்லாம் வாக்களிக்கல. எல்லாருமே திரு ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் தான் வாக்களிச்சாங்க. அதுவும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த 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 சின்னத்தில் தான் வாக்களிச்சாங்க. என்ன இது என்னன்னே தெரியல நமக்கு. இந்த மாதிரி ஒரு அரசியல் செய்யற இவங்க எல்லாம் என்ன இவங்களோட ஃபியூச்சர் நடக்க போகுது அப்படின்னா, வேற சில கட்சிகள் கூட்டணி வைக்கும் போது, இனி வரும் காலங்களில் ஒரு கட்சி கூட்டணி வைக்கும் போது இவங்களை எப்படி நம்பும்? இவங்க நம்பட்ட ஜெயிச்சுட்டு ஏன்னா இதுக்கப்புறம் பெரும்பாலான நேரம் தொங்கு சட்டசபை அமைவதற்கான வாய்ப்பு அதிகமா அமைஞ்சு போன ஒரு தேர்தல் ஆயிடுச்சு. ஒருவேளை அடுத்த முறை தேர்தல் நடந்தா கூட இதே மாதிரி நடக்கும்போது இந்த மாதிரி நம்பிக்கை துரோகம் பண்ணக்கூடிய இந்த கட்சிகளுக்கு எப்படி பெரிய கட்சிகள் நம்பி சீட்டு கொடுக்கும் அப்படின்றதெல்லாம் இந்த கட்சிக்காரங்க யோசிக்கிறாங்களா இல்லையான்னு தெரியல. முதல்ல நம்ம ஜெயிச்ச கட்சிக்கு உண்மையா இருக்கணும். அப்படி இருந்தா தானே அடுத்த முறை இவ்வளவு உண்மையா இருக்கிறவங்களுக்கு உன் சின்னத்திலே நான் வாக்களிச்சு தரேன், உன் சின்னத்திலே இருந்து ஓட்டு போட்டு உன் சின்னத்திலே வெற்றி பெற வைப்பேன்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப இதுலயும் திரு ஸ்டாலின் அவர்கள் செய்து இந்த விஷயத்துல சரியா பட்டது இல்லைன்னா நேரம் அந்த 2 எம்எல்ஏ எடுத்துட்டு போயிட்டு காங்கிரஸ் எல்லாம் முண்டி அடிச்சுட்டு போயிட்டு முன்னாடி விழுந்திருப்பாரு திரு வைகோ அவர்கள். அந்த விதத்துல திமுக தப்பிக்கல. இவங்களை பத்தி எல்லாருக்கும் தெரியும். திமுக சாதாரணமான கட்சியில ஏமாளி கட்சினா இல்லை. திமுக இந்த மாதிரி பல பேர் தொப்பி போட்டுதான் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு. ஆனாலும் இந்த மாதிரி விஷயங்கள்ல இந்த கூட்டணி கட்சிகள் மாதிரி விஷயங்கள் இதுக்கு மேல முடிவு எடுக்கும் போது திமுகவோ அதிமுகவோ அல்லது இன்று வளர்ந்து வரும் தாவேகா எந்த கட்சியா இருந்தாலுமே இந்த மாதிரி கூட்டணி கட்சிகளுக்கு இந்த மாதிரி சீட்டுகள் கொடுக்கும்போது ரொம்ப யோசிச்சு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை ஏற்பட்டது 2026 தேர்தல். அடுத்து நம்முடைய திரு அன்புமணி ராமதாஸ் அதிமுக கூட்டணியிலிருந்து இவர் என்னைக்கு போவாரு என்னைக்கு வருவாருன்னு நம்மளுக்கு தெரியல. ஆனா அதுக்கான அடிக்கொலையும் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் போட்டு வச்சிருக்கிறாரு. இதுல ஒரு சின்ன உதாரணம் என்னன்னு அவங்க சொல்றேன் கேளுங்க. திரு விஜய் அவர்கள் வெற்றி பெற்றவுடன் யாரெல்லாம் போய் பார்த்தாரோ அவங்க எல்லாராலையுமே அவருக்கு உதவி ஆயிடுச்சு. முதல்ல திரு ஸ்டாலின் அவர்களை பார்க்க போனாரு. அவரு நம்பிக்கை வாக்கெடுப்புல வெளியில போயிட்டாரு. அடுத்து திரு நம்முடைய மதிப்புக்குரிய திரு வைகோ அவர்களை பார்க்க போனாரு. அன்னைக்கு அந்த வாக்களிப்புல இவர் கட்சியை சார்ந்த 2 பேர் திமுக தான் போட்டி போட்டாங்க. ஆனா அவங்க 2 பேரும் இவங்க வரது முன்னாடியே வராம விட்டாங்க. அந்த நம்பிக்கை வாக்கெடுப்புல கலந்துக்காம விட்டாங்க. அதுக்கு அடுத்து அவர் பார்க்க போன திரு சீமான் அவர்களால் அவருக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. இருந்தாலும் ஏன் பார்க்க போனான்னா கொஞ்சம் பார்த்துக்கிது திரும்பி பார்த்து பேசுப்பா விடுன்னு சொல்லி சொன்னாரான்னு தெரியல. அவரும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 1 மாசம் ஆகுது. திரு சீமான் அவர்கள் இத்தனை நாள் பேசாம பத்திரிகைகளுக்கு விளம்பரம் கொடுக்க, பத்திரிகைகள்ல பேசாம இந்த மாதிரி நம்முடைய ஊடகங்களுக்கு பேசாம மேடைகள்ல பேசாம இருந்தது மிகப்பெரிய விஷயம். ஆனா 2 டைம் தான் பேசியிருந்தாரு. அந்த 2 டைமே ஃபயரியா பேசியிருந்தாரு. அதை திரு விஜய் அவர்கள் அவரை கொஞ்ச காலம் விட்டு கொண்டா அப்படின்னு சொல்லி கேட்டாரா என்னன்னு தெரியல. அதுக்கு அடுத்து அவர் பார்க்க போன திரு அன்புமணி ராமதாஸ் அன்னைக்கு நான் அமைதியா இருந்துடுறேன், நான் எந்த விதமான ஓட்டம் போடாம அமைதியா இருந்துடுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு கண்டிஷனுக்கு வந்தாரு. அதுக்கு அடுத்தது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்முடைய திரு சி.வி. சண்முகம் மற்றும் திரு வேலுமணி இவங்களும் என்ன பண்ணாங்க, அழகா 25 பேர் வாக்களிச்சாங்க. அவர் போய் சென்றடை பார்த்த திரு திருமாவளவன் எல்லாருமே உதவி ஆயிட்டாங்க. ஸோ இப்போ மிச்சம் இருக்கிறது யாருன்னு கேட்டா திரு வைகோ மற்றும் திரு ராமதாஸ். இவர் 2 பேரும் இன்னும் இது வரைக்கும் என்ன பண்ணலன்னா அவங்களோட உண்மையான முகத்தை வெளியில காட்டார். வைகோ ஓரளவுக்கு காட்டிட்டாரு. இன்னும் ராமதாஸ் இப்பதான் அன்புமணி ராமதாஸ் தான் காட்ட ஆரம்பிச்சிருக்கிறாரு. இது எல்லாமே சேர்ந்து என்ன ஆக போகுதுன்னா இந்த சிறிய கட்சிகள் இந்த கூட்டணியில குழப்பப்படும் இவ்வளவு பெரிய குழப்பம் எதிர்காலத்துல அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அவப்பெயரை ஏற்படுத்த போகுது. ஆனா இவங்க எல்லாருமே உஷாரா ஒரு கேம் மட்டும் ஆடுறாங்க. அது என்ன அப்படின்னா, நான் தாவேகா டீம்லயும் இல்லை, திமுக டீம்லயும் இல்லை, அதிமுக டீம்லயும் இல்லை, ஆனா நான் எந்த டீம்ல இல்லாம இருக்கிறேன், என்னை யார் வேணா யூஸ் பண்ணீங்க அப்படின்ற மாதிரிதான் இருக்கு. இதோட முடிவு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க இன்னைக்கு இருக்கிற இந்த தாவேகாலையும் இருக்கலாம், நாளைக்கு ஒருவேளை திமுக அதிமுக இணைந்து ஆட்சி அமைத்தால் அதுலயும் இருக்கலாம், ஒருவேளை திமுக மட்டும் ஆட்சி அமைத்தால் அதுலயும் இருக்கலாம், நாளைக்கு தாவேகா உடைச்சு அங்கிருந்து சில எம்எல்ஏக்களை ஆதவ அர்ஜுனா தூக்கிட்டு போனார்னா அதுலயும் இருக்கலாம் அப்படின்ற ஒரு சூழலை தான் ஏற்படுத்தியிருக்கு இந்த கூட்டணி கட்சிகளின் குழப்பங்கள்.